எதுவுமே தெரியாத இடத்துல நான் தேடிக்கிட்டு போறேன். அப்ப ரியர் வியூ மிரர்ல ஹை பீம் தெரிஞ்சது. அப்பதான் தோணுச்சு நான் இல்லீகலா பார்க் ஆயிருக்கேன்னு. இன்னொரு பார்க்கிங் டிக்கெட்டா? பரவாயில்ல, பதக்கம். பெரிய மெட்டல் டைல் கிளாம்பா போடுவாங்க, அதை கழட்டவே முடியாது. பிங்கோ, லோக்கல் போலீஸ் அவங்க கடமையை செய்யட்டும். அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். அப்பதான் என் பளபளப்பான புது ஷூவா நான் பதப்பேன். அப்புறம் பேங். உன்னை அழுக்காக்கிக்கிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? உனக்கு என்ன தெரியல ஆர்சி, கிளிஃப் ஜம்பர் கிட்ட யாராவது வம்பு பண்ணா நீ சும்மாவே விட மாட்ட. ஆட்டோமாட் ரூல் நம்பர் 1ல இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, அதனால கொஞ்சம் அடக்கி வாசி. என்ன சொல்றது? என்ன ஜான தேடி தனம் தெரிய அலையிறது எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? டிசெப்டிகான்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜாஸ்பர் நிவாடா கூட இருந்தா பார்ட்டி பண்ண மாதிரி இருக்குமோ? இந்த பாரியில எங்க பயணம் பண்ணாலும் நம்ம தனியா தான் இருப்போம் கிளிஃப். சிக்னல் கிடைக்குது. பேக்கப் வேணுமா? எனக்கு எப்போது பேக்கப் தேவைப்படுமா? நான் இப்ப இங்க நிறைய எனர்ஜியான கண்டுபிடிக்க இருக்கேன். டிசெப்டிகான்ஸ் ஆர்சி, பேக்கப் வேணுமான்னு கேட்டல்ல? நல்ல எச்சரிக்கையா இருங்க பாய்ஸ். இப்ப ஏன் திறமையை நான் காட்டவா? RC2 ஆப்டிமஸ் கார்ஸ் திரும்பி வந்துட்டாங்க. கிளிஃப் ஏடா கூடமா மாட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சிடுச்சு. ராஜர், உன்கிட்ட கிளிஃப் ஜம்பருடைய கோஆர்டினேட்ஸ் இருக்கா? அவன் சிக்னல்ல நான் புடிச்சிட்டேன் ஆப்டிமஸ். ஆனா எங்க டீம் டைம் ஜோன்ல செதறி போயிருக்கு. ஆர்சி, பல்க்ஹெட், பம்பிள்பீ, உடனே பேசுக திரும்ப வாங்க. உடனே கிரவுண்ட் பிரிட்ஜுக்கு ரெடி ஆகுங்க. என்கிட்ட அடி வாங்கிய சாரணமா? அப்படியே நடக்கட்டும். இந்த எனர்ஜான் இப்ப எனக்கு பிரயோஜனம் இல்லாதது. ஸ்கிரீம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் எங்க உங்க மாஸ்டர்? அவரை பத்தி கவலைப்படாது, எனக்கு இங்க நானே தான் மாஸ்டர். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சுத்தம் பண்ணுங்க. பயன்படுத்தப்படாத எனர்ஜான் டெபாசிட் அதான் மிச்சம் இருக்கா? 3 வருஷத்துல இதுதான் டிசெப்டிகானுக்கு முதல் ஆக்டிவிட்டி. நமக்கு தெரிஞ்சு அவங்க எனர்ஜான தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்க திரும்பி வர தயாராகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்.
பொசிஷனை ட்ராக் பண்ண முடியுமா? முடியல. கிளிஃப் ஜம்பரோட லைஃப் சிக்னல் ஆஃப்லைன் போயிடுச்சு. சவுண்ட் வேவ் என்ன விஷயம்? ஜாஸ்பர் நிவாடா கூட இருந்தா பார்ட்டி பண்ண மாதிரி இருக்குமோ? இந்த பாரியில எங்க பயணம் பண்ணாலும் நம்ம தனியா தான் இருப்போம் கிளிஃப். ஆர்சின்னு ஒருத்தி இருக்கா இல்ல? ஒரே ஒரு ஆட்டோபாட்டை மட்டும் எதுக்கு அழிக்கணும்? அவங்களுக்கு ஆச்சரியங்கள் கொடுக்கிற அளவுக்கு நமக்கு இப்ப திறமை இருக்கு. கிளிஃப் ஜம்பர் இழந்தது நமக்கு பெரிய கோபத்தை உண்டாக்கலாம். ஆனா அதை வச்சு நாம எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது. இப்ப சிச்சுவேஷன்ல நாம இப்போ வெறும் 5 ஆட்டோபாட்ஸ் தான் பூமியில இருக்கிறோம். நமக்கு நாமே ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். இது சைபர்ட்ரானுடைய நினைவுக்காக. எந்த ஒரு கேலக்சிலையும் ஒரு பாதுகாப்பா தேடுற எந்த ஒரு ஆட்டோபாட்ஸுக்கும் மனித குலத்துக்காகவும் தான் இது. நமக்காக மறைஞ்சு போன மா வீரனுக்கானது இது. நம்ம சாதிச்சு காட்டுவோம். ஆர்சி கிளிஃப் போயிட்டான். இங்க இருந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா அவன் திரும்பி வரமாட்டான். அதனால யாரும் தப்பா நினைக்காதீங்க. மனித குலத்தை பாதுகாக்கிற வேலையில நான் மறுபடியும் இறங்குறேன். ஆப்டிமஸ், மனிதர்களுக்கு உதவி செய்யறதுனால நமக்கு அழிவு தான் அதிகமா இருக்கும். உன்னோட கருத்தை நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். கேஓ டிரைவனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்க எல்லாமே ருசியா இருக்கும். உங்க ஆர்டரை கொடுக்குறீங்களா? 2 சூப்பர் காம்போ, ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரைஸ். ஓகே, எல்லாமே 2 வேணுமா? வேற ஏதாவது? ஆமா, கொஞ்சம் அட்வைஸ். உங்களோடது மாதிரி ஒரு அற்புதமான வேலை கிடைக்க நாங்க என்ன பண்ணணும்? அந்த 2ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி வேடிக்கையானது இல்ல. இதெல்லாம் என்னோட நேரம். என்ன சொன்ன? 559 சார், பார்சல் ரெடி. காசு கொடுக்காம போறீங்க? இரட்டையர்களா? அஞ்சு எடுத்துக்கோ சரி. ஹலோ அம்மா, இப்பதான் வேலை முடிஞ்சது. இல்ல, நான் டான்ஸுக்கெல்லாம் எங்கேயும் போகலம்மா. அனுபவத்துல சொல்றேன், ரக்க எப்பவும் நம்ம கிழிக்க கூடாது. கார்பெட் வாங்கினால் ஒழிய. ஜாக்கிரதை. சீரியஸாவா? இது ஜாஸ். ஹாய், லவ் யூ. நானும் ஐ லவ் யூமா. வச்சிடுறேன். ஹலோ பேரழகி, என் வாழ்க்கை பூரா நீ எங்க இருந்த? ரொம்ப அழகா இருக்க. என்னோட எத்தனை மாச சம்பளத்தை நான் கொடுக்கணுமோ, ஆனா நிச்சயம் உன்ன மாதிரி ஒருத்தைய நான் எனக்காக சொந்தமாக்கிப்பேன். நீ என்ன உன் மோட்டார் சைக்கிள் கிட்டயா பேசிட்டு இருக்க? என்னோட மோட்டார் சைக்கிளா? இல்ல, அதாவது ஆமா ஆமா, இது என்னோடதுதான். ஆனா இல்ல, நான் இது கூடலாம் பேசிக்கிட்டு இல்ல. அது உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமா, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சேரா? வந்தனா அப்படியே ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போவேன். போதும், ரொம்ப ஓவரா பேசாத. கிளம்பு சீக்கிரம். உனக்கு என் பேர் தெரியுமா? நம்ம ஹோம் ரூம்ல ஒன்னா இருந்தோம். நான் தான் ஜாக் டார்பி. அடச்சே. கையை மட்டும் எடுத்துறாத. யார் இப்ப பேசுனது? கமாண்டர் ஸ்டார்ஸ்கிரீம் டார்கெட்டை பார்த்துட்டோம். கூட ஒரு மனுஷன் இருக்கான். 2 பேரையுமே அழிச்சிடு. என்ன? நீ யாரு? நான் யாருமே கிடையாது. என்ன பத்தி யாருக்கிட்டயாவது சொன்ன நான் தேடி வந்து அடிப்பேன்.
ஓ விட மாட்டானுங்களே. எனக்கு அவன் யாருன்னு தெரியாது. வண்டியில ஏறு. அவங்க ஏன் நம்மள பார்த்து ஷூட் பண்றாங்க? நாமெல்லாம் கிடையாது தம்பி, அவங்களும் மனுஷங்க கிடையாது. உன் ஃப்ரெண்டா அது? ஆமா, என் ஃப்ரெண்டு தான். ஹலோம்மா, ரேஸ் பண்றேன் இங்க தெருவுல தான். சரி, இன்னும் ஒரு 5 நிமிஷம். வாவ், எனக்கு ஒண்ணுமே புரியல. இதோட முடியுது கான்ஸ். என்னது இதெல்லாம்? பேசுற காரு ரோபோட்டா மாறுது, இல்ல வேற மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்ல பரவாயில்ல, நிஜமாதான். அவங்கள விடுங்க ப்ளீஸ். ஏன் பேசுன? வா, சீக்கிரம் வா. ஓடிக்கிட்டே இரு. தேங்க்யூ. திரும்பி பார்க்காத. நாம இப்ப பார்த்தோமே, அது என்ன? எனக்கும் தெரியாது, கண்டுபிடிக்கவும் வழி கிடையாது. இவ்வளவு நேரமா உனக்கு? மனுஷங்க மட்டும் குறுக்கிடாம
இல்லாம இருந்திருந்தா அந்த கான்ஸை நான் துருப்பிடிச்சு இரும்பு மாதிரி ஆக்கியிருப்பேன். மனுஷங்களா? 2 பசங்க. அந்த 2வது பையன் நாங்க சண்டை போடும் போது நடுவுல வந்தான்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். டெசெப்டிகான்ஸ் நம்மள டார்கெட் பண்றாங்கன்னா நம்ம கூட்டணியில இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆபத்து காத்து இருக்குது. ராஃப், ஹே, இந்த பாரு, அந்த விஷயத்த நம்ம 2 பேருக்குள்ளேயே வச்சுக்கலாம், சரியா? யாருக்கும் தெரிய வேணாம். ஜாக், மறுபடியுமா? அது நம்மள உள்ள ஏற சொல்லுது. இல்ல என்ன மட்டும். அது எப்படி உனக்கு தெரியும்? அது சொல்லுச்சு. என்னது? உன்னோடது அங்க இருக்கு. இல்ல, எனக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. நீ எப்படி இருக்க? ராஃப், இரு, நில்லு. நான் பார்த்ததுலயே கூலான பைக் இதுதான். அப்பா அம்மா போன். யாரு பேசுவா? ரிலாக்ஸ் பண்ணு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா. நீயும் உன்னோட அந்த புது ஃப்ரெண்டுமா? தம்பி, உங்களுக்கு புரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. இல்ல, எனக்கு புரியுது. ரோபோட் ஃபைட் கிளப்போட முதல் ரூலே ரோபோட் ஃபைட் கிளப்ப பத்தி பேசக்கூடாது. ஆனா நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்படி பேசக்கூடிய வண்டிங்க எதுவுமே எனக்கு வேண்டாம். ஏன்னா நீங்க என்ன சுத்தி இருந்தா எனக்கு ஏதாவது ஆயிடும் போல இருக்கு. இங்க பாரு ஜாக், அதானே உன்னுடைய பாதுகாப்புக்கு மட்டும்தான் ஆப்டிமஸ் பிரைம் எங்களை உங்க கூடவே இருக்க சொல்லி அனுப்பி இருக்காரு. ஆப்டிமஸ்னா யாரு? உனக்கு ஆபத்து ஏற்படலாம், ஏன்னா நீ அவங்க சில பேர்ல ஒருத்த. நாங்க பார்த்த குறைவான மக்கள்ல நீயும் ஒருத்த. நண்பா, ஏன் இப்படி டைமை வீணாக்குற? கூட போ. சொதப்பல். ஆமா, இவளை எதுக்கு நம்ம தேவையில்லாம கூட்டிட்டு போறோம்? ரூல்ஸ். என்ன? வாவ், ரெண்டு பேருன்னு சொன்ன கேள்விப்பட்டது இல்லையா? மனுஷங்க பெருகுவாங்க. என் பேரு ராஃப். நான் தான் மிக்கோ. நீங்க யாரு? பல்க் ஹெட். நீ என்ன காரா இல்ல ட்ரக் தான்? நீ ஒரு மான்ஸ்டர் ட்ரக். உனக்கு ஹெவி மெட்டல்னா பிடிக்குமா? உன் வெயிட் என்ன? பஞ்சிங் பேக்குக்கு ரெக்கிங் பால யூஸ் பண்ணிருக்கியா? ஆமா, நீங்க எல்லாருமே ரோபோட்ஸ்னா உங்களுக்கு யார் செஞ்சாங்க? அது வந்து நாங்கெல்லாம் அட்டானமஸ் ரொபாட்டிக் ஆர்கானிசம் சைபர்ட்ரான் பிளானட்ல இருந்து வந்திருக்கோம். இது தவிர எங்களுக்கு ஆட்டோபாட்ஸ் இன்னொரு பேரும் இருக்கு. எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உங்க பிளானட்டை பாதுகாக்கிறதுக்காகத்தான். டெசெப்டிகான்ஸ் கிட்ட இருந்து நேத்து ராத்திரி 2 கோமாளிங்க நம்மள இடிக்க வந்தாங்களே. ஓகே, எதுக்கு அவங்க இங்க இருக்காங்க? நியாயமான கேள்விதான் ஜாக். சுருக்கமா சொல்லணும்னா அவங்க இங்க வந்ததுக்கு காரணம் எங்க பிளானட்ல வாழ முடியாம போயிடுச்சு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால சிவில் வார் வந்துச்சு. சரி, வார்னா எதுக்காக சண்டை போட்டீங்க? முதல் விஷயம், எங்க உலகத்தோட எனர்ஜான் சப்ளையை கண்ட்ரோல் பண்றதுக்காக. எல்லா ஆட்டோபாட்ஸ் டெசெப்டிகான்ஸ் எல்லாருக்குமே ஃபியூவலோ லைட் பிளட்டோ அதுதான். வார் ரொம்பவே ஆக்ரோஷமா இருந்துச்சு. பல நூற்றாண்டுகள் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்துல நான் என் சகோதரன் நினைச்ச ஒருத்தனுக்கு துணையா நின்றுதான் சண்டை போட்டேன். ஆனா சண்டையில கொள்கைகள் எல்லாமே மாறி போச்சு. அந்த டைம்ல தான் மெகாட்ரான் எந்த பக்கம்னு அவ முடிவு பண்ணா. ஏதாவது குவிஸ் காம்படிஷன் இருக்கா? சரி, நீங்க சொல்ற மெகாட்ரான் இல்ல வேற யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்?
மெகாட்ரான பத்தி ரொம்ப நாளாக இருக்கானா இல்லையான்னு எதுவுமே தெரியல. ஆனா நான் பயப்படுற மாதிரி அவன் வர்றது ஒருவேளை உறுதியானா அது மிகப்பெரிய பேரழிவுக்கு ஆரம்ப சொல்லி போட்ட மாதிரி. அந்த டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாம் டீப் ஸ்பெஷன்ஸ்ல இருந்து வெளியில வருது. உன்னால நிச்சயமா உறுதியா சொல்ல முடியும் நான் சொல்ல. மத்தபடி எனர்ஜியான வேஸ்ட் பண்ண எனக்கு எனர்ஜி கிடையாது. அப்போ டிரான்ஸ்மிஷன் கோஆர்டினேட்ஸ் லாக் பண்ணு. ஸ்பேஸ் பிரிட்ஜ் உடனே ஆக்டிவேட் பண்ணு. Decepticons! நான் திரும்பி வந்துட்டேன்.